ஃப்ரண்ட்ல போய் நீர் ஓபன் பண்ணிக்கிறேன். டேட்டாஸ் பார்த்தோம். டேட்டா இதே டேட்டா டிவிடி போறேன். சிமிலர் தான், நீங்க கெப்பாசிட்டி மட்டும் மாறும். நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு, ரெண்டு டைப் ஆஃப் டிவிடி சொன்னா, அது ஒன்று 4.7 8.2 சொன்னா, அதாவது 8.15 இருக்கு, அதாவது 8.2 எடுத்துக்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. சரியா? ஸோ ரெண்டு டைப் ஆஃப் டிவிடி இருக்கு. நீங்க எந்த டிவிடியை ரைட் பண்ண போறீங்கன்னு பொறுத்து. நீங்க பாட்டு 8.1ல வச்சுட்டு நீங்க பாட்டு ஆட் பண்ண கோடு வரலன்னு நினைச்சிட்டு கூடாது. கோடு இங்க இருக்குது, எங்க இருக்கு, 8000 MB 8000 MBக்கு நேரம் இருக்கு. உங்களுக்கு என்ன பண்ணிக்கணும், நீங்க என்ன சிடி யூஸ் பண்ணீங்கன்னு போட்டுக்கோங்க. ஓகே, இவ்வளவுதான். அவ்வளவுதான். இது வரைக்கும் நார்மல். பேக் போய்க்கிறேன். ஒன் செகண்ட் என்ன பண்றேன், டேட்டால ரெண்டு மெத்தட் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் அடுத்து மியூசிக் போறேன். மியூசிக்ல பாத்தீங்கன்னாக்கா நம்பர் 1 ஆடியோ சிடி. பிராக்கெட்ல .cda அப்படின்னு எக்ஸ்டென்ஷன் உள்ளது. cda இது வந்து சிடி இல்ல தான் டைப் பண்ண முடியும். சிடி இல்லையா, நார்மல் சிடி பி 700 MB அந்த டிஸ்க். இந்த ரைட்டிங் ஆடியோ பேஸ்ட் ஆன் த டைமிங். Based on the timing. Based on quality, excellent quality. Excellent. இந்த சிடில டேட்டாவா போட்டா அது எது இருக்குன்னா வால்யூம் பேஸ் பண்ணி இருக்கு. ஏதாவது ஸ்டோரேஜ் வால்யூம் பொறுத்து இருக்கு. எம்பி எவ்வளவு எம்பின்னு பொறுத்து இருக்கு. இதை நான் என்ன பண்றேன், அந்த இடத்துல ஆடியோ போடுறேன். ஆடியோ போடும்பொழுது MP3 பார்த்துருப்பீங்க. அந்த MP3ல வந்து 700 MBனா ஒரு பாட்டோட சைஸ் வந்து 4 MB 5 MB இருக்கு. நார்மல் MP3 பாட்டு வந்து 4 MB 5 MB தான் வரும். அப்போ எத்தனை பாட்டு, 400 பாட்டு, சாரி 100 120 பாட்டு போடலாமா? 100 × 4 400 MB. 150 பாட்டு போட்டா 600 MB. ஸோ 150 170 பாட்டுக்கு வால்யூம் பேஸ் பண்ணி போடக்கூடியது. ஸோ டேட்டா மாதிரி இருக்கும். இது 150 பாட்டு கொட்டி கேட்கறது. இல்ல எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா பெருசா இருக்காது. ஆனா இதே சிடில இந்த பஸ்ல கூட அப்படியே கிளாசிக்கலா இருக்குல்ல, அந்த மாதிரி நல்ல எஃபெக்டோட வேணும் அப்படின்னா அது சிடில மட்டும் கிடையாது, நீ வச்சிருக்க டிவைஸ்லயும் இருக்கணும். பிளேயரு, சவுண்ட் சிஸ்டம், அந்த ஹோம் தியேட்டர் சொன்னால அந்த மாதிரி இருந்தா மட்டும்தான். அப்படி இருக்கும் பட்சத்துல ரைட் பண்ணும்பொழுது சிடியா ரைட் பண்றீங்க, அதாவது ஃபார்மேட்னால சிடிஏ, காம்பேக்ட் டிஸ்கோட ஆடியோ ஃபார்மேட். இது வந்து என்ன சொல்றாங்க, ட்ராக் அப்படின்னு போட்டுங்க. இது வந்து ட்ராக் அப்படின்னு சொல்றது. TRACK. என்ன ஒரு பாட்டு பேரா இருந்தாலும், படம் பேரா இருந்தாலும், ஃபைல் பேரா இருந்தாலும் டைப் பண்ண போது ட்ராக் 1 ட்ராக் 2 ட்ராக் 3 தான் இருக்கும். அப்போ இதுல 150 பாட்டு பிடிக்க வேண்டிய இடத்துல அதிகபட்சம் 16-17 பாட்டு தான். பாட்டோட டைமிங் பொறுத்து இருக்கு. சார் டைமிங் எப்படி சார்? 120 மினிட்ஸ் தான். எவ்வளவு? 120. நார்மல் சிடிக்கு எவ்வளவு? 80 நிமிஷம் கண்டினியூஸா. இப்ப 6 மணிக்கு ஆரம்பிச்சீங்கன்னா 7:20 முடியும். இது ஒரு கணக்கா? 80 நிமிஷங்கிறது 1 hour 20 minutes தானே. சரியா? 80 மினிட்ஸ். இது 120 மினிட்ஸ்னா சிடி போட்ட 2 மணி நேரம் பாடிக்கிட்டே இருக்கும். எப்போ ட்ராக்கா இருந்தால். இதுல நான் ட்ராக் ரைட் பண்ணி பார்த்தது இல்ல, ரைட் ஆகுமா ஆனால் எனக்கு ஷூரா தெரியாது. அதனால இந்த ஃபார்மேட் டிவிடில எனக்கு தெரியாது, அதனால டெஸ்ட் பண்ணி பாத்துக்கலாம். ரைட்டா? சோ இதுல பண்ணும் பொழுது இவ்வளோண்டு இடத்துல 150 பாட்டை ஸ்டோர் பண்ணும் பொழுது அதோட கம்ப்ரஷன் கம்மியா இருக்குமா? அதெல்லாம் பார்த்தோம் நம்ம. அப்ப எஃபெக்ட் கம்மியா இருக்குமா? அதுல கூட சில்லிங் சவுண்டோ அது பிரிச்சு கொடுக்க முடியாது. ஆனால் இந்த இடத்துல 15 பாட்டை பொறுமையா ரீட் பண்ணி பாத்து காட்டினா எல்லா எஃபெக்ட்டுமே நல்லா விரிச்சு கொடுக்குமா உங்களுக்கு? அதுதான் சிடி ஃபார்மேட்.
புரியுதா? இதுல என்ன பண்ணுவாங்க, கம்பெனி சீரிஸ் சொல்லுவோம். ஒரு பாட்டு ரிலீஸ் பண்ண, ஒரு கச்சேரி, இல்ல பாத்தீங்கன்னா மார்கழி கார்த்திகை மாசம் பிறந்துச்சு, ஒரு ஐயப்பனுக்கு பாடல் வெளியே வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அவன் என்ன பண்ணுவாங்க, மினிமம் 15 பாட்டு 20 பாட்டு ஒரு சீட்ல போறான், இந்த ஒரு சீட்ல போடுவான். ஒரு சில 15 பாட்டு தான் இருக்கும், எஃபெக்ட் அருமையா இருக்கும். இது என்ன பண்ணலாம், நம்ம MP3 கன்வெர்ட் பண்ணி போட்டுன்னு வச்சுக்கோங்களேன். மிஞ்சி பண்ண என்ன ஒரு 10 MB 15 MB, சாரி 5 into 10 50 MB 60 MB வரும். ஆனா எஃபெக்ட் இருக்காது. ஸோ நிறைய பேர் இன்னும் எஃபெக்டோட எதிர்பார்க்கறதுனா இந்த சிடிஏ ஃபார்மேட்டை, அதான் ட்ராக்னு சொல்றது. இதை நீங்க கண்டிப்பாக சிடிஏ போட்டு காப்பி பேஸ்ட் பண்ண முடியாது. காப்பி பேஸ்ட் பண்ணா 44 KB தான் காட்டும். ட்ராக் 1 ட்ராக் 2 ட்ராக் ஏதாவது எல்லாமே 44 KB 44 KB 44 KB. இந்த 44 KBங்கிறது என்னன்னா அந்த ஃபைல் ஃபார்மேட் இருக்குல்ல, அதுக்கு தான் இருக்கு. சரியா? ட்ராக் 1 ட்ராக் 2 இந்த ஃபைலுக்கு தான் இருக்குமே தவிர உள்ள கண்டென்ட் கிடையாது. நீங்க ஏதாச்சும் ஆடியோ கொடுத்துருக்காங்க, ட்ராக் 1 ட்ராக் 2 சொல்லி காப்பி பண்ணி இப்படி எல்லாம் காப்பி ஆகணும். 44 KB தானே, 1 MB கூட கிடையாது இல்ல. அப்ப உடனே காப்பி ஆகுமா, சிடிஏ கூட ரைட் பண்ணினா ட்ராக்காக மட்டும் தான் இருக்காது, பாட்டு இருக்காது, உள்ள கண்டென்ட்டே இருக்காது. புக்ல இந்த லேபிள் உரிச்சு கொடுக்குற மாதிரி புக்கே நீங்க காப்பி எடுத்து வைக்கிறேன்ற மாதிரி. இது அப்படியே எனக்கு வேணும்னா யூ ஹேவ் டு கோ ஃபார் CD ரைட்டிங். சிடிஏ போட வேண்டியது, இன்னொரு சிடி போட வேண்டியது. CD பன் பண்றோம்ல, அந்த மாதிரி போனா தான் காப்பி பண்ண முடியும், அதே எஃபெக்ட் கிடைக்கும். அதுலயும் சிடில சிடி தான், டிவிடியும் டிவிடி தான். சிடி டிவிடி மாற்ற முடியாது, ஏன் காப்பியே பண்ண முடியாதுல்ல. ஏன்னா 6 சீரிஸ் இருந்தது ஒரு டிவிடி, இது மாதிரி 6 சீரிஸ் காப்பி பண்ணி ஏதாச்சும் ஒரு இடத்துல வச்சுக்கணும்ல, வைக்க முடியாது இல்லையா? அப்போ அப்படியே பண்ண முடியாது. இதுதான். ஸோ எக்ஸலண்ட் குவாலிட்டி, பக்கா அவுட்புட் இருக்கும். என்ன இருக்காது உங்களுக்கு, ஸ்டோரேஜ் கம்மி. 15 பாட்டு 16 பாட்டு 10 பாட்டு தான் பண்ண முடியும். 80 minutes டைம் பேஸ் பண்ணி இருக்கிறது. ஓகே, இதுதான் ஆடியோ சிடி. எங்க இருக்குங்க, இங்க இருக்கு. சரி, எப்படி சார் ரைட் பண்றது அப்படின்னா, நார்மலா உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய MP3 இருக்கலாம். என்னது MP3 வந்து இதுல தூக்கி போட்டு ரைட் பண்ணீங்கன்னா கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கும், கொஞ்சம் எஃபெக்ட் இருக்கும். இதே கம்பெனில இருந்து வரக்கூடிய சிடி பார்த்தீங்களா, அந்த சிடி அவனே ரைட் பண்ணும்போது ரைட் பண்ணா சூப்பரா. ஏன்னா ட்ராக்ஸ் நிறைய வச்சு பெரிய சிஸ்டம் வச்சு தான் வந்து ரெக்கார்டிங் பண்றோம். ஸோ அந்த ரெக்கார்டிங் எஃபெக்ட் அப்படியே கிடைக்கும். இதுதான் என்னது ஆடியோ சிடி. சார் எல்லாமே ஆடியோ தானே, இதுல MP3 ஆடியோ வித்தியாசம் அந்த மாதிரி நம்ம வந்து நினைச்சு கூட போக கூடாது. யூ ஷுட் பி ஏபிள் டு ஆன்சர். கேட்டா இதுதான் ஆடியோ சிடி. நெக்ஸ்ட் ஆடியோ புக் சிடி அப்படிங்கிறது. இது எனக்கு சார் தெரியாது, இது வரைக்கும் ட்ரை பண்ணல, அதனால பார்த்துட்டு வேணா சொல்றேன். நெக்ஸ்ட் ஜூக் பாக்ஸ், JUK ஜூக் பாக்ஸ் ஆடியோ சிடி கலெக்ஷன்ஸ் பஞ்ச். இதுல வந்து என்ன பண்ணலாம், நீங்க MP3 ரைட் பண்ணா இங்க தான் போய் ரைட் பண்ணணும். நீங்க கேட்டாலும் போட மாட்டேங்க. இதுலதான் என்னது MP3. இதுல பாத்தீங்கன்னா WMV ஒரு ஃபார்மேட், WMA ஒன்று இருக்கு, WMB மாதிரி நிறைய ஃபார்மேட் ரைட் பண்ணலாம். இது ரைட் பண்றது என்ன வித்தியாசம்னாக்கா, MP3 பாட்டை நீங்க சிஸ்டத்தில் வச்சிருப்பீங்க, MP3 சாங்ஸா வச்சிருப்பீங்க. இதுல போய் நீங்க ஆட் பண்ணும்போது ஒவ்வொருத்தருமே அந்த பாட்டை செக் பண்ணுவோம், MP3 இருக்கா, இது வந்து பிளேயர்ல போட்ட பாடமா செக் பண்ணி ஆட் பண்ணுவோம். இதே நீங்க டேட்டால போயிட்டு டேட்டா சிடியோ இல்ல டிவிடியோ இங்க போனாலும் MP3 கலெக்ஷன் பண்ண பாடும். MP3 சாங்ஸா என்ன பண்ண வச்சிருக்கேன் நானு, அது எல்லாமே சீட்ல காப்பி பண்ணா இப்படின்னு போட்டு நீங்க டேட்டால போய் பண்ணாலும் பாடும் MP3. இங்க போயிட்டு நீங்க இங்க ரைட் பண்ணாலும் பாடும். இங்க இருக்கக்கூடியது MP3 ஃபார் என்னது, இந்த இருக்கு சிடிக்கு. அடுத்தது பாருங்க, ஜூக் பாக்ஸ் ஆடியோன்னு போட்டு மஞ்சள் கலர்ல கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, இது டிவிடிக்கு. ஒரு வெரிஃபை பண்ணுவோம். வந்துச்சா, யோசிக்கிறீங்களா? சரி, இது வந்து என்னக்கா இங்க பாருங்க சிம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க, தெரியுதா? இங்க ஆடியோ சாங் தெரியுதா உங்களுக்கு? இது வந்து MP3க்கு, இது MP3 தான், இது சிடிக்கு, டிவிடி, இவ்வளவுதான் வித்தியாசம். இதை கிளிக் பண்ணிடுறேன் நானு. கம்பேர் சிடி காட்டுறேன் பாருங்க. டேட்டா போறேன், இப்ப நார்மல் சிடி ரைட் பண்ண போறேன், டேட்டா சிடி போறேன், MP3 சாங் ரைட் பண்ண போறேன். டில சாங்ஸ்ல காட் சாங்ஸ் வச்சிருக்கேன். இதுல 2 பாட்டு இருக்கு, சரியா? இந்த 2 பாட்டை ஆட் கொடுக்குறேன், க்ளோஸ். இப்படி ஆட் ஆயிடுச்சா? இதோட ஸ்பேஸ் எவ்வளவு இருக்கு? 54 MB எடுத்துக்கிச்சா? இதே பேக் போறேன், நோ
சேவ் பண்ணல. இதே என்ன பண்றேன், இங்க போறேன், ஆடியோ சிடி போறேன்னா இங்க போறேன், ஆட் போறேன், அதே 2 சாங் எடுக்கிறேன், ஆட் கொடுக்குற மாதிரி. அனலைசிங் த சாங் எடுத்துக்கிறேன்னா அனலைஸ் பண்றோம். என்ன ஆகுது, MP3 வந்து ட்ராக்கா மாறுது, ட்ராக் ஃபார்மேட். ஓகே, ஆட் ஆயிடுச்சா? பாத்தீங்களா என்னாச்சு, பாதி சீரியல் எடுத்துச்சு. பாத்தீங்களா சோக்கல்ல பாதி வந்துச்சு பாருங்க, 40 நிமிஷம் தாண்டிச்சு பாருங்க. ஏன் நிமிஷம் தான் பேசுவீங்க. இங்க வால்யூம் காட்ட பாருங்க, என்ன 19 நிமிஷம் ஒரு பாட்டும் 22 நிமிஷம் ஒரு பாட்டும். அப்ப மொத்தம் எத்தனை நிமிஷம், கிட்டத்தட்ட 20 நிமிஷம் ஆயிடுச்சா? 22 19 41 நிமிஷம். சோ மொத்தமே 80 நிமிஷம் தான் நமக்கு சீரியல் கெப்பாசிட்டி. 80 நிமிஷம் எடுத்துச்சா? சோ ட்ராக் அப்படின்னாவே ஃபர்ஸ்ட் பார்த்தது தான் ஆடியோல, ட்ராக்னாவே நிமிஷத்தை பேஸ் பண்ணது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா? இங்க ரைட் பண்ண ரைட் ஆகும், அவ்வளவு முடிஞ்சிச்சு. டவுட் இருந்தா என்ன பண்ணலாம், இங்கே ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். ஆடியோ வீடியோ இருந்தாலும் இங்க பக்கத்துல கிளிக் பண்ணி ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். நீங்க என்ன பாட்டு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். நீங்க ஓகே, ப்ளே பண்ண பட்டன் இருக்கு, இதுல ட்ரை பண்ண அப்புறம் கேட்கிற ஆடியோக்கும் இப்போ கூட MP3 தான் பாடுது. நீங்க CD போட்ட அப்புறம் கேட்கிற எஃபெக்ட்டுக்கும் MP3 நல்ல டிஃபரன்ஸ் இருக்கும். சூப்பரா இருக்கும், நல்ல எஃபெக்ட் இருக்கும். இப்போ பேக் போய்க்கிறேன், நான் சேவ் பண்ணல. இது என்னது, டேட்டா ஃபர்ஸ்ட் போட்டேன், அடுத்தது மியூசிக் போனேன், மியூசிக்ல போயிட்டு ஆடியோ ரைட் பண்ணேன். இதே இங்க வரேன் நான், இது MP3. இந்த டேட்டால பண்றது இது சேம் தான், ஆனா ஜஸ்ட் ஒரு செக் மட்டும் பண்ணுவோம் பாருங்க. ஆட் போறேன், இதுக்கு ஒவ்வொருத்தையும் மட்டும் என்ன பண்ணலாம், நான் காப்பி பண்ணி வச்சிருந்துக்கலாமா? செக் பண்ற பாத்தீங்களா? அவ்வளவுதான். எடுத்துக்கும் என்னன்னாக்கா இங்க பாருங்க, எவ்வளவு MB, 54 MB. MP3 தான் எடுத்துக்குது. டேட்டாவும் இது ஒண்ணு, ஆனா MP3 இருந்தா இந்த ஒரு சில பாட்டு பாடும் பாடல அப்படின்ற கன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கும். இதுதான் என்ன சொல்றேன்க்கா, கண்டிப்பாக மிஸ்டேக் வராதுன்னா டேட்டால போலாம். மிஸ்டேக் வருமோ வராதோ, அதாவது மிஸ்டேக்னா 100 பாட்டு வச்சிருக்கீங்க, 100 பாட்டுமே அவன் போட்ட பாடம் ஒரு பாட்டு ஸ்கிப் ஆகி அடுத்தது பேச சொல்லுவாங்க. நம்ம வரக்கூடாதுல்ல, அதுக்காக சொல்றேன். 5 கழிச்சு பாத்தீங்கன்னா கரெக்டா போன் அடிக்கிறாங்க. யாரு? சாந்தி.